ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காலையில் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரைடேன்றதுனால நான் காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடய கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, மாப்பிங் வேலை இருந்தது, எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்குக்கெலாம் பொட்டு வச்சுட்டு சாமிக்கெலாம் பூ போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எண்ணெய் ஊற்றி திரி போட்டு. அப்புறம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக. சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாமிக்கு மதியம் போல் படைச்சிட்டேன். நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல 3 குட்டி பானையில் நவதானியம் வச்சு படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நாட்டு மருந்து கடையில் வாங்க போயிருந்தேன். அங்கே 2 வகையான நவதானியம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எது வாங்குறதுனே தெரியல. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம படைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு அது மாதிரி மாட்டுக்கு வைக்கிறது. எனக்கு 2த்தில் எது வாங்குறதுனே தெரியல. நான் ஒன்று வாங்கிட்டு வந்து படைச்சிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, மதியம் போல் வீட்டுக்கு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நைட் டின்னர் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்ன டின்னர் பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.